வாரம் என்னங்க நீங்க போற மெல்லுங்க என்ன உலகலாம் பரவாயில்லை என்று சொல்லி யாவரும் விடைபெறுகின்ற பொழுது இந்த வேப்பத்தூர் கற்பத்தூர் வீரப்பூர் இருக்கக்கூடிய மேலாட்டு ராஜாக்கள் அப்ப 1000 பேர் ஒன்று கூடுறாங்க. காக்கா கூட்டம் போல காளிமணிகள் ஒன்று கூடுச்சு. ஏன்னா தங்கச்சி வர சொன்னா கண்டிப்பா காரம் இருக்கு. சோழிலாம் உலகமான வீரதங்க போங்கடா போகலாம் என்று சொல்லி அண்ணன் தம்பி 1000 பேர் ஒன்று கூடித்தானையா ஒட்டானல்லா ஒட்டோ அம்பாரும் நாளையா வணக்கம் 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 அண்ணா வாங்க அண்ணா என்று சொல்லி அண்ணன் தம்பி 1000 பேர்களும் வந்த கரைகாலியம்மன் கோவில் பண்டகசாலைகளுக்கு முகமாக அமர்ந்தார். வீரகாமத்தை அமர வைத்தவுடனே அணிப்பெண்டு வளர்ப்பந்தைகளை கூப்பிட்டு என் கண்ணம்மா சாமிக்கு தானவனை சேர்க்க வேணும். குண்டா குண்டா பால் பழத்தை சாப்பிடுங்க அப்படி தன்னே அந்த நேரத்தில் ராஜாக்கள் 1000 பேர் இருந்தானே சுவாமி தன்னே அம்மா அம்மா நன்னா அம்மானே அம்மா அப்ப தாளபடி இருந்தார்கள். அப்படி தாளபடி இருந்தவுடனே அண்ணா சப்பானி அண்ணா 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 எதுக்கு முரண்டிக்கு போகுது முரண்டாவே எதுக்கு வர சொன்ன
அம்மா வேறங்க அணிப்பெண்களை விட்டு எங்களை ஒரு சீக்கிரமாக வர சொன்னாயே இந்த பண்டகசாலைக்கு. அம்மா வீரதங்கு அடுத்த நாள் விகரம் என்னோ விகரமே நீ அன்புடானே சொல்லும் அம்மா வீரதங்கு எங்களை கூப்பிட்ட விகரம் என்ன குணமுடனே அம்மா வேறங்கு கொப்பாரி கொட்டி ஒரு நிலத்தில் உண்டாலும் தப்பாமல் தலையரக்கும் தலையரோடு சீமை ஆளக்கூடிய ராஜாக்கள் 1000 பேர் உடன் பிறந்தாங்க. 1000 பேர் இருக்கு. யாருக்கு என்ன ஆபத்து? யாருக்கம்மா வலது வந்திருந்தாங்க? ஏன் இப்படி அழகிற வேறங்கு? ஐயோ வேறங்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு மட்டும் சொல்ல என்னன்னு சொல்லமா? என்ன ஆபத்து வந்தது? அண்ணா 1000 பேருக்கு நீங்கள் இருந்து என்ன பிரயோசனம்? நாங்க 1000 பேருக்கு என்ன தெரியும் கண்டுபிடி ரொம்ப தெரியும் என்ன தெரியும் உன்ன தெரியும் கதையும் ரொம்ப தெரியும். 1000 பேருக்கு நானும் அவளையும் மீசைகளை மூடி விட்டுக்கிட்டு இருந்து எனக்கு என்ன பிரயோசனம்? மீசை இல்லைன்னு சொல்லிடுறா. ஏன்னா ஒவ்வொருத்தப்பி மைய மூடி மீசை இல்லைங்கிற அண்ணா அதனால அது மூஞ்சுதே என்னன்னா பிரயோசனம். நான் ஒருவி மட்டும் நீங்க 1000 பேர் ஆனா பிறந்தேன். ஆமா 1000 பேருக்கு நான் இளையவள் ஒரு தங்கச்சி போட்டேன். ஆமா அதனால என்ன நீங்க எல்லாம் குறைக்காம நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா விடுவானா? அண்ணா நான் எலிமந்திர விழுந்தாருன்னு விடமாட்டானுங்க அண்ணா. அதை புடிச்சு மழை பெய்யாம அது அண்ணா நான் அந்த நாட்டில் வாழ்கிறேன்னா மோசம் போயிட்டோங்கிற அண்ணா. என்னம்மா மோசம் போயிட்டோம்? நாளைக்கு போற அந்த போறக்கோனே போறக்கோனே எந்த போற
அருகிரி பொறக்காவே அருகிரிய பொறக்காவே கேட்கிற ஒரு சாமர்த்தியம் நீ என்னை விட பெரிய ஆள் என்னை இறுக்கி பிடிச்சுக்கிறீங்களா சோழி என்ன அதை போட்டு நீங்க அண்ணன் தம்பி சமராஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு மணிக்கு தான் முடி சாப்பிடுறோம் அது கம்மி அம்மா வீரதங்க என்ன காரணம் ஏன் இப்படி அழுது போட ஆயிரம் கிளிக்கு மேலான கிளியாக பஞ்சவர்ண கிளி 2 கிளிகள் அப்படி வளர்த்தி கொண்டிருந்த கிளிக்கு கட்டக்காவல் மெத்து வராசுகள் தானே மனத்திலே வைத்திருந்தோம் அண்ணா. ஆமா, அரவலடி வேங்கன் காவல், நாகேந்திரன் காவல், சரி காட்டானை கரடிமொழி சிங்கங்கள் எல்லாம் காவல் புரிந்து கொண்டிருந்தோம். உண்மைதானம்மா. சரி இருக்கிற போது நல்ல கிளிக்கு நாகன் காவல், வெற்றி கிளிக்கு வேங்கன் காவல் இருந்தது. இத்தனையில் வச்சிருந்து என்னங்கன்னா பெரிய யோசனம் அண்ணா. இந்த காணாத மக்கள் வண்ணத்திலே 2 வில்லக்கொம்பு முளைச்சது போல சரி இருவர் என்ற வேர்கள் இந்த பொன்னுடையா கவுண்டர் மக்கள் குலகார சங்கர் ஒன்னார் எங்க இருவர் என்ற வேர்கள் வந்து சரி வேகன செங்கரிச்சி வெட்டி கிளி நகர செங்கரிச்சி நல்ல கிளின்னு நம்மள கிளியரசத்தானை நிறைவேற்றி கொண்டு போயிட்டாங்கன்னா ஐயோ ஐயோ என்ன ஒரு கிளி குஞ்சு அதை கொண்டு போயிட்டாங்களாமா. அதுக்கு இப்படி ஒப்படைச்சு இன்னைக்கு கிளிக்கு இங்க தான் கொண்டுட்டு போவாங்க, நாளைக்கு வந்து என்னையவே கொண்டு போனாலும் கொண்டு போவாங்க. அப்படியெல்லாம் கொண்டு போனாங்க. அப்போ நான் சொன்னேன் என்ற வேச்ச ஆறு கேட்டீங்க. இரும்ப கொடுத்தா பகவந்து நேரம் சொன்னோம். உங்க பையன் கோளாறு எத்திக்கார மதியா தந்தர வழிகளை வந்து கோளாரங்க பேசி நம்ம கிட்டயே 60 மக்கரி கறி 20 மக்கரி உவிய வாங்கிட்டு 7 வண்டி பாறை இரும்பு கறி உவிய கொண்டு போனேன். அதோடைய போச்சு. அதுலயே வேல்மணியை அடிச்சு நானனை சங்கரிக்கு நல்ல மத்தாம் அடிச்சு வேங்கலை சங்கரிக்கு வெற்றிகள் அடிச்சு நம்ம நாட்டுக்கே வந்து வனங்களை எல்லாம் அழித்து சேதமானது பண்ணி நானனை சங்கரிச்சு அழகை விட்டுட்டு போயிருக்கிறானா, வேங்கலை சங்கரிச்சு வெற்றிகளை விட்டு போயிருக்கிறானா? என்ன காரணம்? உங்களுக்கு முகத்திறமே செய்யிருந்தா நான் ஆம்பளைங்கிறது மெய்யா இருந்தா அந்த காரான மக்களோட போர் செய்யுது என்னுடைய கிளியை நீங்க மீட்டு கொண்டுட்டு வர வரணுங்கண்ணா. ஒரு பொட்ட புள்ள நமக்கு கோவம் பண்ணியான்னு கேட்கலாம். நாம இன்னும் இருந்தாலும் போனேன் கேட்டு போனா நாளைக்கு உனக்கு எரிக்கிற கை இருக்குட்டா இத்தனை கட்டுங்காவலும் 8 மராசு அத்தை 5000 இருக்கிறோம். இல்ல நம்ம வேற சொன்னா சுண்ணாம்பு செடி நாய் கொடுக்குமா? குடிக்குமா? அத்தை 5000 இருக்கிறோம். அரசு சொன்ன சின்ன வேலையா 2 பேரு வந்து கிழிச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. நாம 1000 பேர் இருக்கிறோம். விடலாமா? ஒடிவாடா எடு போடு. சோறு ஒருத்தர் போடல கத்தி எங்க எனக்கு வேக்கான எனக்கு அப்படி பறந்துடா. என்ன உனக்கு வருதா? சந்தைக்கு
சண்டைக்கு போலாம்டா அந்த மொத்தப்புள்ள கேக்குறான் முதல்ல பேசியா ஆமாயான்னு யோசனை பண்ணி பாருங்க. என்னதுங்க நான் அண்ணன் தம்பி 1000 பேர் இருந்து அவங்க கௌரவ மக்கள் ஒரு வல்லத்திலே 2 விளக்கம் மனத்தது போல கௌரவ மக்கள் 2 பேர் வந்து வனத்தை எல்லாம் அழிச்சு காட்டிலே வாழக்கூடிய மிருகத்தை எல்லாம் அழிச்சு நாகோட சங்கரிச்சு நல்ல பிடிச்சிருக்காங்க. வேங்கா சங்கரிச்சு வெற்றிக்கிளி பிடிச்சிருக்காங்கன்னா வேக்கான மீன் வைக்கணும். 1000 பேர் இருந்து எதுக்கு வேக்கான எல்லாம் போலாமா? உங்க சமானம் எங்க எங்க அறுபதுலையா? நான் பொட்டியில் வச்சுட்டு வந்துட்டேன். இவ்வளவு வேலை இல்லை, எவ்வளவு வேலை இருக்குது வியாழக்கிழமை. அம்மா வீரர்கள், இதற்காக நீங்களும் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் தம்பிகள் நாங்க 1000 பேரும் கலந்து முடிவெடுத்து இதற்கு ஒரு சீக்கிரமாக ஒரு விடம் கொடுக்க கலையில்லாம அதுக்குள்ள என்ன வந்து கொண்டு போறாங்களோ உட்ரூமா வீரர்கள் நாங்க 1000 பேர் கலந்து ஒரு முடிவு பண்ணி வர்றோம். அண்ணா உங்கள்கிட்ட நம்புற ஏனைய நம்ப பாரு நான் மட்டும் முன்னால போயிட்டா முன்னால போயிட்டா 1000 பேர்ல முன்னால 500 பேர் பின்னால 490 பேர். நான் சென்டர்ல போவேன். எதுக்கு போய்விட மாட்டேன். அண்ணா நீ வீரக்காவும் சொல்லுவோ அப்படி மூணா பிடிச்சிருவேன் நானு போட்டோ மாத்திரத்தை விட பரவாயில்ல என்ற தகவலை சொல்லிவிட்ட வீரலங்காபத்தில் அண்ணன் தம்பி 1000 பேரும் கருகாரியம் உங்கள் பட்டக சாலையில கூடி உட்கார்ந்து தர்க்கமணியான முடிவும் எடுத்தாங்க. என்னங்க இது இவ்வளவு காலங்களுக்கு பிற்பாடு நம்மளுக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமைனா யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த மேனாட்டுக்கு வந்த சோதனை